நண்பர்களே, நம்ம மதுரை கடச்சனேந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது 20க்கு 63 அப்படின்ற உள்கட்டுமானங்க. அதாவது தரைத்தளம் மட்டும். தரைத்தளம் முதல் தளம் 2 சேர்த்து ஒரு 1577 சதுரடி கட்டுமானத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 3.5 சென்ட்டுங்க. இது வந்து தெற்கு பார்த்த மனைங்க. கிழக்கு பார்த்த வாசலா இந்த தலைவாசலா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. விலை வந்து ஒரு 85 லட்ச ரூபா கோட் பண்றாங்க. 3 பிஹெச்கே வீடுங்க. 3 படுக்கை அறைகள் கொண்ட வீடா இந்த வீடு அமைஞ்சிருக்குது. விலை வந்து நெகோசியபிள்ங்க, பேசிக்கலாம். ஒரு 24 அடி ரோடு வந்து வருதுங்க. இப்படி வருது. ஏரியா ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு. நல்ல ஈல்டோட இருக்குங்க. விலையும் வந்து நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாங்க. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்த்துருவோம். வருது வீடு நல்லா இருக்குங்க. அருமையா கப்பல் மாதிரி இருக்கு. இந்த காம்பவுண்ட் வால்லாம் சேர்த்து அருமையா வருதுங்க. வீட்டு வாசல்ல இந்த மாதிரி நல்ல பார்க்கிங் ஏரியா இருக்கு. காரை தாராளமா பார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே உள்ள போய் பார்ப்போம். ஏரியா நல்லா இருக்குது. அந்த காப்பர் டிசைன்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஷார்ட் வீடியோன்றனால கடகடன் அப்படியே சொல்லிட்டே வரேன், பார்த்துட்டே வாங்க. இது பூரா பெயிண்ட் ஜாமா. அது இன்னும் வேலைகள் இன்னும் ஃபினிஷ் ஆகி முடியலை. அது இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் இன்னும் இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி வருதுங்க. பார்க்கிங் ஏரியா பாருங்கள். அங்கிட்டும் சைட்லைன் பாட்டிக்கலாம். அந்த பெயிண்ட் ஜாமான்லாம் இன்னும் இருக்குது. காரணம் இன்னொரு கோட் இருக்குங்க. பெயிண்டிங் இன்னொரு கோட் அடிப்பாங்க. ஃபினிஷிங் கோட் இனிமேல் தான் வருது. இந்த மாதிரி காப்பர் டிசைன் நல்லா இருக்குது. இன்னும் இன்னரில் வந்து இந்த வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு கோட் அந்த பெயிண்ட் ஜாமான் பூரா இன்னொரு கோட் வருது. பூராமே ஹேண்ட் ரைல் எல்லாம் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. 304 இது வந்து 202 304 எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே அருமையான மெட்டீரியல்ஸு. பாருங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. சேஃப்டி கேட்டு. இந்த சேஃப்டி கிரில் திறந்தவொடனே இந்த இருக்கு பாருங்க. அந்த டோர் பார்த்தீங்களா, தேக்கு மர டோரு ஒண்டர்ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி அழகாக இருக்கு. ஒரு 16க்கு 16 ஹாலுங்க. 258 சதுரடி வரக்கூடிய ஹாலு இந்த மாதிரி வருது பாருங்க. டிவி ஷோகேஸ் எல்லாம் அழகா இருக்குங்க. இன்னும் இந்த வேலைகள் முடியலை. இந்த எல்இடி ஒர்க் எல்லாமே இருக்கு பாருங்க. நல்லா ஸ்பேசியஸாக வருதா ஹாலு. 254 சதுரடி ஹாலுங்க. மேலே எல்லாம் இந்த எல்இடி சேனல்ஸ் இன்னும் கனெக்ஷன் கொடுக்காம இருக்கு. சேனல் லேம்பு இது பாருங்க. நல்ல ஒரு 120 சதுரடிக்கு குறையாத நீளமான கிச்சன் டாப்லாம் கிரானைட்ல இருக்குது. வெளியில வந்து இந்த டோர் இருக்குது. இதுல வந்து வெளியில 2 அடி கொடுத்துருக்காங்க. 2 அடிங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, இந்த இருக்கு. பின்னாடி 2 அடி இருக்குது. சைட்லையுமே வந்து ஒரு 3/4 அடி 2 பக்கம் சேர்த்து இந்த கேட்டு போட்டிருக்காங்க பாருங்க. கடன் கவனிச்சுட்டே வருவோம். அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. அது ஒரு 140 சதுரடி இருக்கும். இந்த மாதிரி வருது. அட்டாச் ரிலேட்டட் பாத்ரூம். இதுலையுமே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், லாஃப்ட் கபோர்டு, செல்ஃப் கபோர்டு எல்லாமே வந்துருது. இது இன்னொரு பெட்ரூம். இதுவுமே 110 சதுரடி குறையாது. ஃபோல்டிங் டேபிள் எல்லாமே இருக்கு. அட்டாச் ரிலேட்டட் அண்ட் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது. இப்போ மாடியில் இருக்க பெட்ரூமையும் பார்த்துருவோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா வருதுங்க. பால்கனி ஏரியா நல்லா இருக்குங்களா? ஏரியா ஃபுல்லாகவே வீடு நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்குது. அந்த பக்கம் மொட்டை மாடிங்க. நல்லா ஸ்பேசியஸான பெரிய மொட்டை மாடி இந்த வருது பாருங்க. இதுவே வந்து